நம்ம சைக்காலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மறைந்திருக்கும் உருவங்களா தான் பார்க்க போறோம். சோ நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு படம் குடுத்திருப்பாங்க. அந்த படத்தினுடைய உருவம் வந்து மீதி இருக்கக்கூடிய ஆன்சர்ல வந்து மறைஞ்சிருக்கும். அத நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த உருவத்துல வந்து நமக்கு மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ அதான் நமக்கு கணக்குல குடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கணக்குல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா பாருங்க, மேலயும் கீழயும் ஒரு கோடு இருக்கு. அப்ப மேலயும் கீழயும் கோடு இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட் இதுல இருக்கா? இல்ல. அது வந்து எப்படி இருக்கு? அந்த பக்கமா திரும்பி இருக்கு. அப்ப இது வரவே வராது. அதே நேரத்துல செகண்ட் இதுல எப்படி இருக்கு? அதே மாரி இருக்கு. அடுத்து எப்படி இருக்கு? முள்ளக்கு வந்து வி ஷேப்ல இருக்கு. ஆனா இங்க வி ஷேப்ல இருக்கு. ஆனா என்ன இருக்கு? கீழ எண்ட் வரைக்கும் வந்திருக்கு. அப்ப இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகாது? வராது. அப்ப தேர்ட் டயகிராம் எப்படி இருக்கு நம்மளுக்கு? சேம் மேலயும் கீழயும் ஒரு பெரிய கோடு. அடுத்து வி ஷேப்ல நம்மளுக்கு எப்படி இருக்கு? இருக்கு. அப்ப இதுக்கு ஏத்த கரெக்டான டயகிராம் வந்து என்னது? ஆப்ஷன் சி. அடுத்து இருக்கக்கூடியதுல நம்மளுக்கு வந்து எஃப் வந்து ஸ்லாண்டிங்கா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா அப்ப எஃப் வரணும் அப்படின்னா நடுவுல இங்க ஒரு கோடு வரணும். ஆனா இதுல நடுவுல வந்திருக்கா நம்மளுக்கு வரல. நடுவுல வெர்டிகலா தான் இருக்கு, செங்குத்தா தான் இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு? நடுவுல சேம் நம்மளுக்கு ரொம்ப தள்ளி வந்துருச்சு. அப்ப இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகாது? வராது. அடுத்து இருக்கிறதுல நம்மளுக்கு நடுவுல கோடு இருக்கானா? இல்லவே இல்லை. அப்ப எப்படி இருக்கு? ஆப்ஷன் டி டயகிராம்ல நம்மளுக்கு எஃப்னுடைய உருவம் எப்படி இருக்கு? கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. அப்ப இதற்கான ஆப்ஷன் வந்து எனக்கு ஆப்ஷன் டி. அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு சம் கொடுத்திருக்கேன். சேம் இதுல இருக்கக்கூடிய இந்த உருவம் இந்த டயகிராம்ல எதுல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.